அனைவருக்கும் வணக்கம். டிஎன் டெட் 2025 நோட்டிஃபிகேஷன் நேற்று டிஆர்பியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன சொல்கிறாங்க, அதாவது எக்ஸாம் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், என்ன சிலபஸ், எப்போ எக்ஸாம் நடக்க போகுது, எவ்வளோ ஃபீஸு, எல்லாமே என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம அப்லோட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலுடைய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. மோர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது நமக்கு நேற்று, அதாவது August 11, 2025 அன்னைக்கு நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாமுக்கு எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நேற்றிருந்தே, அதாவது August 11, 2025 செப்டம்பர் 8 வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? எப்போ அப்ளை பண்ணலாம்? August 11 செப்டம்பர் 8 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்க சார், இதுக்கு எடிட் ஆப்ஷன் அப்படின்றத கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேட்ஸில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா செப்டம்பர் 9, அதாவது 9 செப்டம்பர்லேருந்து 11 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் செப்டம்பர் 8 வரைக்கும் அப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் அப்ளை பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 3 days செப்டம்பர் 9 to 11 நீங்கள் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்தது எக்ஸாமினேஷன் எப்போ சார் நடக்கும் அப்படின்னா நமக்கு அதுக்கான டேட்ஸையும் கொடுத்துட்டாங்க. டென்டேட்டிவ் டேட்ஸ் தான். ஸோ இது நவம்பர் 1 பேப்பர் 1க்கான எக்ஸாமும், நவம்பர் 2 அன்றைக்கி டெட் பேப்பர் 2க்கான எக்ஸாமும் நடக்கும். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுக்கல. பேப்பர் 1க்கு தனி நோட்டிஃபிகேஷன், பேப்பர் 2க்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுக்கல. ஸோ தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பேப்பர் 1க்கான எக்ஸாம் எப்போ? நவம்பர் 1. பேப்பர் 2க்கான எக்ஸாம் நவம்பர் 2. சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நம்ம பார்த்துட்டோம். எக்ஸாம் என்றைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்துட்டோம். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு பார்த்துட்டோம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்றது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 17, சரிங்களா, 2025 ஜூலை 1 படி உங்களுக்கு மினிமம் 18 வயசு முடிஞ்சிருக்கணுங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு. பேப்பர் 1 இருக்கலாம், பேப்பர் 2 இருக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே 18 வயசு ஆயிருக்கும். ஏன்னா +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ முடிச்சு எல்லாம் முடிஞ்சு வரதுக்குள்ளே 18 வயசு ஆயிருக்கும். சரி, அப்பர் லிமிட் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னீங்கன்னா அப்பர் லிமிட் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வயசு வேணால் இருக்கட்டும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இந்த ஏஜுக்காரங்க தான் அப்ளை பண்ணணும், அந்த ஏஜ் வரைக்கும் தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஜென்ரலுக்கு எவ்வளோ ஏஜ், பிசிக்கு எவ்வளோ ஏஜ், எம்பிசிக்கு எவ்வளோ ஏஜ்னு எதுவுமே கிடையாது. எந்த வயசை சேர்ந்தவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டாங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கொடுத்துட்டாங்க. நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷனை இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்துங்க. பேசிக்காக டிடிஎட் முடிச்சிருக்கலாம், டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கலாம், அல்லது பிஎட் முடிச்சிருக்கலாம். நீங்கள் பேப்பர் 2 அப்ளை பண்ணால் யூஜி வித் பிஎட் முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா இந்த 4 year கோர்ஸு, 6 months கோர்ஸு, இதை பற்றி எல்லாத்தையும் பற்றியும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1க்கு என்ன குவாலிஃபிகேஷன் அண்ட் பேப்பர் 2க்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தெளிவாக இந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயில்ஸாக படித்து பார்த்துங்க. சரிங்களா? இதில் மெயினாக நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செகண்ட் இயர் படித்தாலும் நீங்கள் உங்களுடைய டெட்டுக்கு நீங்கள் அப்பியர் ஆகலாம். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட்டுக்கான சர்டிஃபிகேட் எப்போ கொடுப்பாங்கன்னா நீங்கள் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு டெட் சர்டிஃபிகேட் அப்படின்றத கொடுப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் பிஎட் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸ்பெஷல் பிஎடோ அல்லது ஸ்பெஷல் அந்த டிடிஎட் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஆர்சிஐ நாம்ஸ் படி இருக்கா, ஆர்சிஐயில் அப்ரூவ் வாங்கின இன்ஸ்டியூட்டா அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கணும். அதே போல் நீங்கள் பிஇ வித் பிஎட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்டு சயின்ஸில் தான் நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்கள்
என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 5% அதாவது ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா? 90 மார்க் எடுத்தால் தான் நம்ம வந்து பாஸ் இல்லைங்களா? அதில் வந்து 5% வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. யாருக்கு அப்படின்னா எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஐ இவங்களுக்கெல்லாம். எஸ்டிக்கு வந்து தனியாக உங்களுக்கு வந்து 40% எடுத்தாவே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 82 எடுக்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக நமக்கு இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சிலபஸ் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் அப்படின்றது நமக்கு 3 hours நடக்கும். சரிங்களா? 3 hours 4-1 செஷனில் 3 hours நடக்கும். 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? 150 வினாக்கள் இருக்கும். ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கும். நீங்கள் ஆன்சர் ஷேட் பண்ணுறது ஓஎம்ஆரில் தான் ஷேட் பண்ணுவீங்க. ஸோ 3 hours 150 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சிலபஸ், என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டெட்டு பேப்பர் 1க்கு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து சைக்காலஜி 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது லாங்குவேஜில் வந்து தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், உருது இந்த மொழிகளில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கட்டாயமாக அட்டன் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் தமிழாக இருந்தால் தமிழே அட்டன் பண்ணுங்கள். மற்ற சப்ஜெக்டாக இருக்கிறீங்க, அதாவது அதர் லாங்குவேஜாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது இந்த சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் லாங்குவேஜ் பேப்பர் கட்டாயம் அட்டன் பண்ணணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து 30 மார்க் கட்டாயமாக இருக்கும். அண்டு மேத்தமெட்டிக்ஸ் அண்டு என்விரான்மெண்ட் சயின்ஸ் இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? உங்களுடைய மதர் டங், அதாவது தமிழாக இருக்கலாம், மலையாளம், கன்னடம் இந்த லாங்குவேஜ் இருக்கும். இங்கிலீஷ் கட்டாயமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 30 மார்க்கு. அதே போல் சைக்காலஜி இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் சயின்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் மலையாளம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களை வந்து மலையாளம் மீடியத்துக்கு தான் செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் மலையாளம் மீடியத்தில் எழுதிட்டு அதுக்கப்புறம் சார் நான் தமிழ் மீடியத்துக்கும் கிளாஸ் எடுப்பேன், என்னை தமிழுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மேத்தமெட்டிக்ஸ் அண்டு என்விரான்மெண்ட் சயின்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு வந்து நீங்கள் மீடியம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சைக்காலஜி அண்டு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம் கொஸ்டின் வேணுமா இல்லை இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின்ஸ் வந்து வேணுமா அப்படின்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் 2க்கானது என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே 150 மினிட்ஸ் தான், 150 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதே போல் 3 hours. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 to 5 எடுக்கிற ஃபஸ்ட்டு பேப்பர் எழுதுறவங்களுக்கு வந்து சைக்காலஜி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஏஜ் 6 to 11 இயர்ஸுக்கான சைக்காலஜி வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அந்த குழந்தைகளுடைய சைக்காலஜியை நீங்கள் படிப்பீங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎட் படிச்சுட்டு பேப்பர் 2 எழுதுறீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா 11 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய சைக்காலஜியை நீங்கள் படிப்பீங்க. சரிங்களா? சைக்காலஜி தான் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே போல் தமிழ் அல்லது மலையாளம், கன்னடம், தெலுங்கு, உருது இதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜை நீங்கள் கட்டாயமாக எடுக்கணும். அதே போல் இதில் ஒரு 30 மார்க்கு, சைக்காலஜியில் 30 மார்க்கு, இந்த லாங்குவேஜ் 30 மார்க்கு. அதே போல் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு 30 மார்க்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு டீச்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் கட்டாயமாக படித்தாகணும். சரிங்களா? சயின்ஸ் டீச்சராக இருந்தால் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் கட்டாயமாக படித்தாகணும். அதே போல் நீங்கள் வந்து சோஷியல் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் கட்டாயமாக படித்தாகணும். இதில் வந்து உங்களுக்கு 60 கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? உங்களுடைய மதர் டங், அதாவது தமிழ், கன்னடம், மலையாளம் இதில் ஒரு 30 கொஸ்டினும், இதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. அதே போல் இங்கிலீஷில் ஒரு 30 கொஸ்டின்ஸு, சைக்காலஜியில் 30 கொஸ்டின்ஸு, உங்களுடைய மேக்ஸ் அண்ட் சயின்ஸு அல்லது சோஷியல் சயின்ஸ் இதில் 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே போல் இப்போ சார் நான் வந்து தமிழ் டீச்சரு, நான் வந்து இங்கிலீஷ் டீச்சர் சார், நான் வந்து சோஷியல் எடுக்கலாமா இல்லை மேக்ஸ் எடுக்கலாமா, மேக்ஸ் சயின்ஸ் எடுக்கலாமா, அது உங்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. சயின்ஸ் மேக்ஸ் டீச்சர் கட்டாயமாக மேக்ஸ் சயின்ஸாக எடுக்கணும். அதே போல் சோஷியல் டீச்சர் கட்டாயமாக சோஷியல் தான் எடுத்தாகணும். மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே அவங்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் என்ன மீடியம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிடணும். தமிழ் மீடியமாக, அதாவது கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமா அப்படின்றத நீங்கள் சொல்லிடணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்ன மீடியமில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த மீடியம் தான், அதாவது என்ன லாங்குவேஜ் தமிழ், கன்னடம், மலையாளம் இதில் எது எழுதுறீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. சார் நீங்கள் வந்து கன்னடம் வந்து செலக்ட் பண்ணி எழுதிட்டு நான் வந்து தமிழ் எடுப்பேன்னு கேட்கக்கூடாது, நான் உருது எடுப்பேன்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? இது வந்து மைனாரிட்டி லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாங்குவேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த சிலபஸ் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் தான் எடுப்பாங்க. சரிங்களா? பேப்பர் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து 1 to 5th அந்த லெவலில் தான் இருக்கும். 8th வரைக்கும் இருக்கலாம். அது வந்து செகண்டரி ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க டிஃபிகல்ட்டி லெவல்ஸு. சரிங்களா? இது வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கிலேருந்து படிக்கணும். அதே போல் வந்து நீங்கள் வந்து 10th அதாவது பேப்பர் 2க்கு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 12th வரைக்கும் கூட கேட்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து 12th வரைக்கும் கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் 6th to 10th புக்கை கட்டாயமாக படிக்கணும். அதே போல் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து உங்களுக்கு ஹையர் செகண்டரி லெவல் வரைக்கும் இருக்கலாம். அதாவது 12th வரைக்கும் கூட இருக்கலாம். ஸோ 12th இருந்தாலும் கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைங் மார்க்ஸ் பற்றி நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? 3 கேட்டகரியாக இருக்குது. ஜென்ரல் அண்டு எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்சிஏக்கு ஒரு மார்க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போது அப்புறம் ஜென்ரலுக்கு தனியாக ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு மட்டும் தனியாக இந்த ஒரு ஆண்டுக்கு மட்டும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கவனமாக பார்த்து வச்சுங்க. நீங்கள் ஜென்ரலாக இருக்கீங்க, ஓசி அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 60%. சரிங்களா? 150க்கு 60% அப்படின்றது 90 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? 60% ஆர் 90 மார்க்ஸ். சரிங்களா? அதே போல் வந்து நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 55%, 5% உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 82 மார்க் எடுத்தால் போதும். சரிங்களா? யார் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா 82 மார்க் எடுத்தால் நீங்கள் குவாலிஃபை ஆகிடுவீங்க. சரி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டைம் மட்டும் இந்த 2025 மட்டும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு 40% எடுத்தால் போதும். சரிங்களா? இது வந்து இது வரைக்கும் கொடுக்காது. ஸ்பெஷலாக ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஜிஓ போட்டு. எப்போ ஜிஓ போட்டிருக்காங்க? ஜூலை 7 ஜிஓ போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 40%, அதாவது வெறும் 60 மார்க் எடுத்தீங்கன்னாவே போதும் நீங்கள் வந்து இந்த டெட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிடலாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இந்த மார்க்கை எடுத்து நீங்கள் குவாலிஃபை ஆக அனைத்து கேட்டகரியை சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும்? நீங்கள் வந்து டிஆர்பியோட வெப்சைட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? நான் வந்து போஸ்ட்டில் அனுப்புகிறேன், இமெயில் அனுப்புகிறேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கரெக்டான அந்த சைஸில் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஃபோட்டோ சிக்னேச்சர் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான சைஸ் எல்லாமே என்ன சைஸில் இருக்கணும் அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர்ன்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இல்லாத உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் கட்டாயமாக நீங்கள் அப்லோட் பண்ணி இருக்கணும். சரிங்களா? அதே போல் வந்து உங்களுக்கு வேலிட் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரை நீங்கள் வச்சுக்கணும். அந்த ஃபோன் நம்பர் இமெயில் ஐடியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுக்குறத ஆக்டிவாக வச்சுக்கணும். அந்த ஃபோன் நம்பர் இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷனுமே வரும். எந்த தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த கம்யூனிகேஷனுமே வராது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க உங்களுடைய எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும் பொழுது. சரிங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தபட்சமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணாத எல்லா அப்ளிகேஷனுமே நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். இதில் எந்த ஒரு சப்போர்ட்டுமே நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றத அவங்க தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உங்களை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றத அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையெல்லாம் தெளிவாக பார்த்து வச்சுங்க. உங்களுடைய சரிங்களா? இதில் கொடுத்துருக்க எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவையோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும் அப்படின்றத தான் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே என்கிட்ட வந்து இந்த சர்டிஃபிகேட் இல்லை அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் என்னவோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகிரி நீங்கள் இருக்கீங்க, ஜென்ரல் கேட்டகிரி பிசி, எம்பிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 600 rupees உங்களுக்கு வந்து ஃபீஸு நீங்கள் பே பண்ண வேண்டி இருக்கும். சரிங்களா? ஜென்ரல் கேட்டகிரி அண்டு பிசி, எம்பிசிக்கு 600 rupees நீங்கள் பே பண்ணணும். மற்ற கேட்டகிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்டு பிடபிள்யூடி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 rupees மட்டும் நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? கவனமாக பார்த்து வச்சுங்க. உங்களுடைய கம்யூனிட்டியை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் கம்யூனிட்டி கரெக்டாக என்டர் பண்ணாமல் உங்களுக்கு ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஏதாவது வாங்கி அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா அதனாலையும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிசல்ட் அப்படின்றது பாதிக்கப்படும். நீங்கள் குவாலிஃபை ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டான கம்யூனிட்டி என்டர் பண்ணி உங்களுடைய அந்த ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி பிசி, எம்பிசி தவிர மற்ற எல்லாருக்குமே சரிங்களா? பிடபிள்யூடியாக இருக்கும், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு
₹300 தான் நீங்கள் பே பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் பே பண்ண முடியும். மற்ற எந்த வழியிலையும் நீங்கள் பே பண்ண முடியாது. பேமெண்ட் கேட்வே அங்கேயே இருக்கும். உங்களுக்கு மெசேஜ் வரும், நீங்கள் பே பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீஸும் உங்களுக்கு வரும். சரிங்களா? சர்வீஸ் சார்ஜ் நமக்கு வந்து டிஆர்பி வந்து ₹600 தான் சொன்னாங்க, ₹300 தான் சொன்னாங்க. இது என்னப்பா எக்ஸ்ட்ரா கேட்குது, ₹25 எக்ஸ்ட்ரா கேட்குது அப்படின்னீங்கன்னா அது வந்து சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து இந்த இடத்துல மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபீஸ் பேமெண்ட்டு சம்மந்தமாக தெளிவான விவரங்களை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு பேமெண்ட் தான் பண்ணணும். நீங்கள் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்குமே அப்ளை பண்ணிங்கன்னா தனித்தனியாக நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். சரிங்களா? 2 அப்ளிகேஷனும் ஒரே டைமில் போட முடியாது. தனித்தனி அப்ளிகேஷன் தான் போடணும். பேப்பர் 1 பேப்பர் 2க்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட்டில் மட்டும்தான் அனுப்பப்படும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்ப மாட்டாங்க. அந்த ஹால் டிக்கெட்டில் தான் உங்களுக்கான சென்டர் என்ன அப்படின்றத அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் சென்டரை வந்து சூஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுக்குற அட்ரஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து நமக்கு அந்த சென்டரை கொடுப்பாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நமக்கு ரிசல்ட் எங்கே பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்றது டிஆர்பி வெப்சைட்டில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுவும் ரோல் நம்பர் வைஸ் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரைப்ஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லேபிள்டு உங்களுக்கு வந்து ஸ்க்ரைப் வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கான என்ன கேட்டகரி எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் சில முக்கியமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதாவது டெட்டுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம குவாலிஃபைடு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான். அதாவது ஜென்ரலுக்கு வந்து 90 மார்க்கு, பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூடி, உங்களுக்கு எஸ்சி எஸ்சிஏ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 82 மார்க்கு. எஸ்டிக்கு இந்த ஒரு முறை மட்டும் கன்செஷன் கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்திக்குவாங்க எல்லாருமே. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட்டு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த டெட்டு மார்க்கை வச்சு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எதுவும் கேட்க முடியாது. சரிங்களா? டெட்டு மார்க்கை வச்சு அப்பாயின்மெண்ட் எதுவும் கேட்கக்கூடாது. டெட்டு பாஸ் பண்ணிட்டா அப்படின்றத வச்சு. ஸோ நீங்கள் தனியாக அதுக்கு நியமனத்துக்கு தனியாக நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்றத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இந்த விஷயங்கள்லாம் கவனமாக பார்த்து வச்சுங்க. நிறைய பேர் வந்து டெட்டு பாஸ் பண்ணிட்டாவே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. டெட் அப்படின்றது ஒன்லி எலிஜிபிலிட்டி மார்க், எக்ஸாம் மட்டும்தான். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் இந்த டெட்டு நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன குவாலிஃபிகேஷன், என்ன படிக்கணும், என்ன தகுதி, என்ன பேஸில் எக்ஸாம் நடக்கும், இவ்வளோ நேரம் நடக்கும், எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்லையும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் படித்து பார்த்துக்கலாம். டிஆர்பி வெப்சைட்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோவை நான் கொடுக்கலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெட்டுக்கு வந்து நான் வந்து மாடல் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நான் போடலான் இருக்கேன். தமிழ், மற்ற சப்ஜெக்ட்ஸில், சோஷியல் எல்லாத்துலேயும். அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அது வந்து அந்த மாடல் டெஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், கொஸ்டின் ஆன்சர்லாம் நீங்கள் கேட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ஒரு ஃபோனில் போட்டுவிட்டு கூட நீங்கள் ஒர்க்கை பார்த்துட்ருக்கலாம். அழகாக உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் பார்ட் டைம் ஜாபில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். இந்த நம்பருக்கு பார்ட் டைம் ஜாப் அப்படின்ட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பப்படும். உங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். மற்ற ஏதாவது சந்தேகம் இருப்பேன் உங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.